சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையிலையிலே நடம் புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி. ஓம் நந்தீஸ்வராய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ நந்தி பிரஜோதயாத். பொதுவாக சிவாலயங்களில் நம்ம எந்த சிவாலயம் தரிசனம் பண்ணாலுமே நந்தி பெருமான் அமர்ந்த நிலையில தான் காட்சி கொடுப்பார். ஆனால் ஒரே ஒரு சந்நிதியில் மட்டும் நந்தியம்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குறார். அது எங்கே அப்படின்றத இன்னைக்கு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நந்திய பகவான் நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குறார் அப்படின்னா காரணம் என்ன? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அந்த புராண வரலாறு என்னன்றதை இப்போ பார்க்கலாம். சிவபெருமானின் நண்பரும் தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவருமான சுந்தரர் என்பவர் திருவாரூரில் வசித்து வந்த பறவை நாச்சியார் அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். பொதுவாக கல்யாணம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் தூது போவா இல்லையா? அந்த மாதிரி சுந்தரர் என்ன பண்ணாராம், சிவபெருமான் கிட்டேயே போய் எனக்காக நீங்கள் பறவை நாச்சியார்கிட்ட தூது போகணும் அப்படின்னு கேட்டாராம். சுந்தரர் கேட்டதை மறக்க முடியாத சிவபெருமான் உடனடியாக சுந்தரரின் காதலியான பறவை நாச்சியாரை பார்க்கறதுக்காக தூது போகிறதுக்காக கிளம்பிட்டார். எப்போவுமே சிவபெருமான் நந்தி வாகனத்தின் மேலே தான் போவார். ஆனால் அன்னைக்கு பறவை நாச்சியாரை சந்திக்கணும், தூது போகணுன்ற ஒரு அவசரமோ என்னமோ திருவாரூர் வீதிகளில் சிவபெருமான் நடந்தே போனாராம். இந்த விஷயத்தை தெரிஞ்சின்ற நந்தி எம்பெருமான் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சார். என்னாச்சு இவருக்கு? எப்போ போகிறதா இருந்தாலும் நம்மளை கூப்பிடுவார், இன்னைக்கு கூப்பிடாம அவர் பாட்டுக்கு நடந்தே போகிறாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கப்புறம் யாருக்காகவும் எதற்காகவும் சிவபெருமானை நடக்க விடவே கூடாது அப்படின்னும் அவர் கூப்பிட்டா எந்த நேரமும் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நின்ற நிலையில் காட்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணாராம் நந்தியம்பெருமான். அன்னைக்கு தினத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமானுக்காக நந்திதேவர் நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். இதுதான் காரணம். பொதுவாக நந்தியின் வடிவம் எல்லா சிவன் கோவில்களையுமே கருங்கல்லால் இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் மட்டும்தான் உலோகத்தினால் நந்தியம்பெருமான் உருவாக்கப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் திருவாரூரை சுற்றியுள்ள மற்ற எந்த சப்தவிட தலங்கள் நம்ம போனாலுமே சரி நந்தியம்பெருமான் நின்ற நிலையில தான் காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி நந்தியம்பெருமானின் சிலையும் உலோகத்தினால தான் இருக்கும். இது ஒரு தனி சிறப்பு. எவ்வளவோ சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. இந்த நந்தியம்பெருமானை நம்ம வழிபட்டா பாவங்கள் எல்லாமே தொலைந்து போகும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரும் இந்த நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணால் தடைகள் அகன்று சுப விஷயங்கள் நடந்தேறும் அப்படின்றதும் நம்பிக்கை. ஒவ்வொரு சிவன் கோவில்லையுமே ஒவ்வொரு அதிசயத்தோடு தான் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கண்டிப்பாக, ஏன்னா அதிசயங்களுக்கு அப்பாற்பட்டவர் சிவபெருமான். பக்தர்கள் கேட்டவுடனே அனுகிரகத்தை அள்ளி கொடுக்கறதுல சிவபெருமானுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அப்போ அவர் அதிசயமானவர் தானே. தன்னுடைய சிவாலயங்களில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுறார். இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்ந்த திருவாரூர் தியாகராஜர் சந்நிதிக்கு கண்டிப்பாக எல்லாரும் போய் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு நந்தியம்பெருமானின் ஆசிர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக வாங்கிட்டு வருவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.